ஸோ ஹாய் எவ்ரிவான், இந்த வீடியோவில் வந்து எப்படி கரெக்டாக நம்மளோட இண்டிகேட்டர் யூஸ் பண்ணணும், என்ன செட்டிங் செட் பண்ணணும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ போன வீடியோவில் வந்து சில பேருக்கு வந்து இன்னுமே செட்டிங்ஸ் கொஞ்சம் கரெக்டாக வைக்கல, அதனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ப்ரீமியம் போட்டிருக்கேன், ஓகேங்களா? ஸோ ப்ரீமியம் போட்டனால என்னால் வந்து மல்டிபிள் சார்ட் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ தட் நான் வந்து 3 சார்ட் வச்சுருக்கேன். பட் நீங்கள் வந்து ஃப்ரீ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் 2 தான் யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பட் சம்டைம்ஸ் 1 தான் யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன், எனக்கு ஷியோராக தெரில. ஸோ வந்து 2 ஆப்ஷன். இப்போ உங்களால் இப்போ ஃப்ரீ யூசர்ஸ்னால் உங்களால் ஒன்று தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து லேஅவுட் வந்து ஒன்று தான் யூஸ் பண்ண முடியும்னா நீங்கள் நிஃப்டி 50யோ சென்செக்ஸோ எது எடுக்கிறீங்களோ அதை எடுத்துகிட்டு இண்டெக்ஸ் வந்து எனேபிள் பண்ணிக்கோ, ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காகவே நான் வந்து இப்போ வந்து இண்டிகேட்டர் நேமே மாற்றிட்டேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் இண்டெக்ஸில் இருக்கீங்களா ஆப்ஷன்ஸில் இருக்கீங்களான்னு. ஸோ நீங்கள் இண்டெக்ஸில் இருக்கீங்க. இண்டெக்ஸ்னால் நிஃப்டி 50 சென்செக்ஸ் டேரெக்டாக உங்களோட ஸ்பாட் எங்கே மூவ் ஆகுதோ அதுதான் வந்து இண்டெக்ஸ், ஓகேவா? ஸோ இண்டெக்ஸில் வேறு எந்த இண்டிகேட்டருமே எனேபிள் பண்ணல. இது தீட்டா ஹண்டர்ஸ் இண்டெக்ஸ் மட்டும் தான் எனேபிள் பண்ணியிருக்கேன். வேறு எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் வந்து நான் 2 இண்டிகேட்டர் கொடுத்துருப்பேன், சிக்னல் மிரர், அதெல்லாம் நீங்கள் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இண்டெக்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து டிஃபால்ட்டாக ஆட் பண்ணணும், ஓகேவா? ஸோ டைம் ஃப்ரேம் வந்து 5 மினிட் வச்சுக்கோங்க. ஸோ செட்டிங்ஸ் என்ன பண்ணால் செட்டிங்ஸ் போயிட்டு இதெல்லாம் எதுவுமே வேணாம், ஏன்னா இது வந்து நான் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணதுனால இதெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஸோ ஸ்டைல் போயிட்டு பெயின் லேபிள்ஸ் மட்டும் எனேபிள் பண்ணிக்கோங்க. ட்ரேட் ஆன் சார்ட், சிக்னல் குவான்டிட்டி எதுவுமே எனேபிள் பண்ணாதீங்க. விசிபிலிட்டிலாம் எதுவுமே நீங்கள் செக் பண்ண எதுவுமே மாடிஃபை பண்ண வேணாம். ஜஸ்ட் ஸ்டைலில் மட்டும் ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஒரே ஒரு இது மட்டும் எடுக்கிறீங்கன்னா எப்போ வந்து என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா இப்போ இன்னைக்குள்ள 30th பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி 10 AM வந்து PE வந்து கிடச்சிருக்கு. பட் எக்ஸாக்டாக இது வந்து 10 AM ஜென்ரேட் ஆயிருக்குமான்றது வந்து மார்க்கெட் ஹார்ஸில் நம்ம பார்த்தா தான் தெரியும். சம்டைம்ஸ் 10:03 கூட வந்திருக்கலாம், 10:02 கூட வந்திருக்கலாம். ஸோ ஏன்னா இது வந்து நம்ம 5 மினிட் கேண்டில் எடுக்கிறோம், ஓகேவா? ஸோ ரன்னிங் கேண்டில் நம்ம இண்டிகேட்டரில் எடுக்கலாம். பட் என்னன்னா கண்டிஷன் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து என்ன ஆகும்னா PE CE எது வந்தாலுமே வந்து ஒரு 1 to 2 செகண்ட்ஸ் வந்து பிளிங்க் ஆகும். ஏன் பிளிங்க் ஆகும்னா இப்போ இங்கே PE வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 23,915 ஓப்பன் ஆயிருக்கு, ஓகேங்களா? ஸோ 915 ஓப்பன் ஆகி திருப்பி மேலே வந்து 916 போயிருக்கு. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ராட்டஜி வந்து 9:10 தான் புட்டோட ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா அது வந்து 9:10 எப்போ 23,910 வரப்போ தான் PE வந்து பாப் ஆயிருக்கும். பட் திருப்பி வந்து 916க்கு வந்து ஹை போகிறப்ப பாப் வந்து போயிடும், ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் வரப்பவே அந்த பாப் வந்து எப்போ வருது அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் ஒரு 1 மினிட் வந்து நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா அந்த PE எந்த பைஸ் எக்ஸிட் எதுவுமே வந்து பிளிங்க் ஆகுறது வந்து ஸ்டாப் ஆகணும். ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டாப் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் ஃபர்தராக அது போகலை அப்படின்னா ஆஃப்டர் 1 மினிட் தான் அது மேக்ஸிமம். 1 மினிட்க்கு அப்புறம் வந்து அது வந்து மோஸ்ட்லி மூவ் ஆகாது. ஏன்னா அந்த பாயிண்ட்டை கிராஸ் பண்ணிருச்சுன்னா அது வந்து வரும், ஓகேவா? இப்போ PE வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன போல் இங்கே வந்து ஒரு வேளை 23,910 ஜென்ரேட் ஆயிருந்துச்சு அப்படின்னா இப்போ 23 திருப்பியும் வந்து அது ஒரு 9:10 9:11 வந்துச்சுன்னா பாப்அப் வந்து போயிடும். ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணும் அந்த லெவல் வந்து எப்போ மார்க் ஆகுது அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்துட்டு கரெக்டாக ஸ்டேபிளாக இருக்கிறப்ப நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ எக்ஸிட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏன்னா எக்ஸிட் வந்து நம்ம கண்டினியூ ஆகுன்ற கண்டிஷன் வந்து ஃபாலோ ஆகிட்டே இருக்கும். நம்மளோட CE எக்ஸிட் கம்ப்ளீட்டாக ட்ரெண்ட் மாறுறப்ப தான் நமக்கு வந்து எக்ஸிட் கொடுக்கும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இங்கே PE ஸோ ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ட்ரெண்டிங் ஒரு டோஜி மாதிரி ஒரு ஃபார்ம் ஆயிருந்திருக்குது, ஹேமர் அந்த மாதிரி இன்வெர்டட் ஹேமர். ஸோ அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணியிருக்கோம். அது எல்லா கண்டிஷனுமே ஃபெயில் ஆன அப்புறம் தான் அது எக்ஸிட் கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து எக்ஸிட் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. மோஸ்ட்லி வந்து 10 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் வரப்பவே வந்து ப்ராஃபிட் ட்ரையல் வந்து புக் பண்ணுங்க. ஸோ எல்லா சிக்னலுமே வந்து 50-60 பாயிண்ட் போகும்னு சொல்ல முடியாது, ஓகேங்களா? ஸோ 1 or 2 கால்ஸ் வந்து 10 பாயிண்ட்ஸ் 12 பாயிண்ட்ஸ்லேயே வந்து க்ளோஸ் ஆயிரும். சம்டைம்ஸ் ரேராக SL அடிக்கும். இன்னைக்கெல்லாம் வந்து ஆக்சுவலாக ஒரு 10 பாயிண்ட்ஸ் போயிட்டு திருப்பி SL தான் அடிச்சிருக்குது. ஸோ அந்த மாதிரி கேசஸ் வந்து இருக்க தான் செய்யும். ஸோ பட் ஆனால் 1 டேல வந்து நமக்கு வந்து ஓவரால் நீங்கள் வந்து எல்லா சிக்னலையும் நீங்கள் கேப்சர் பண்ணீங்கன்னா 100 to 200 பாயிண்ட்ஸ் தாராளமாக எடுக்கலாம். கிவன் தட் நீங்கள் எல்லா சிக்னலும் கேப்சர் பண்ணீங்கன்னா, ஓகேவா? ஸோ இது வந்து பேசிக்காக இண்டெக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸ். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு பர்சனலாக DM பண்ணுங்க, ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.